திருச்சியில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்றுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், கூடுதல் விவரம். திருச்சி முசிறி தனியார் வேளாண் கல்லூரியில சற்று நேரத்துக்கு முன்னதாக தமிழ்நாடு ஆளுநர் ரவி மற்றும் அவருடைய மனைவி இருவரும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டாங்க. இந்த பொங்கல் விழாவில் மிக முக்கியமாக அவர்களே பொங்கல் வைத்து அந்த விழாவை துவக்கி வைத்தாங்க. அதன் பிறகு தேவராட்டம், அதே போல் கோலாட்டம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. அதனை கண்டு ரசித்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக தென்னிந்தியாவிலேயே இந்த அழிந்து வரும் நாட்டு இன பசு அந்த புங்குனு குட்டை என்பதை நேரடியாக அந்த மாடு மற்றும் பசுவை நேரடியாக பார்த்தார். அதற்கு முன்னதாக அவர் வேளாண் கல்லூரி மாணவர்களிடம் கலந்துரையாடினார். கோமாதாவுக்கு பூஜை செய்து அங்குள்ள பசுக்களுக்கு அவர் அதற்கான உணவுகளையும் வழங்கினார். தற்பொழுது அவர் வேளாண் உற்பத்தியாளர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளாண் உற்பத்தியாளர்கள் தொழில் முனைவர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. மிக முக்கியமாக அந்த நிகழ்ச்சி துவங்கிய பொழுது நாட்டுப்பண், பிறகு தமிழ்தாய் வாழ்த்து என்பது பாடப்பட்டது. இரண்டிற்கும் அவர் நின்று மரியாதை செய்து கவர்னர் வாயை அசைத்து பாடினார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20 நிமிடம் அங்கு உள்ள கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், உழவர்கள் அனைவரிடமும் கவர்னர் கலந்துரையாடினார். அருணா, திருச்சியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவியும் பங்கேற்றுள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சார்லஸ்.